இந்த வீடியோ வகுப்புல டார்ஷனல் பெண்டுலம் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு வயரோடைய ரிஜிடிட்டி மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கான எக்ஸ்பிரஸ் என்ன அப்படிங்கறத நம்ம டெரைவ் பண்ண போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். Rigidity modulus of a wire using torsional pendulum method. ஓகேங்களா? ஸோ இந்த டெரிவேஷனுக்கு ஒரு டார்ஷனல் பெண்டுலம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டார்ஷனல் பெண்டுலம் அப்படிங்கிறது ஒரு டார்ஷனல் ஒயர், பிறகு கீழே ஒரு டிஸ்க் கன்சிடர் சேர்ந்தது தான் வந்துட்டு டார்ஷனல் பெண்டுலம். ஸோ இந்த ஒயரோட லென்த் எல் அப்படின்னு வச்சுக்கலாம். லென்த் எல், ரேடியஸ் ஆர். இப்போ இந்த டார்ஷனல் பெண்டுலத்துக்கான பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கூடிய ஃபார்முலா நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புல பார்த்திருக்கோம். 2π square root of I by k, where I is equal to moment of inertia of the disk k அப்படிங்கிறது twisting couple. And again twisting couple கான ரிலேஷன் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிட்டோம். k is equal to pi n r power 4 by 2l. So இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 2ல n அப்படிங்கிறது ரிஜிடிட்டி மாடுலஸ். ஸோ இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ், இந்த டார்ஷனல் பெண்டுலத்தில் இந்த ஒயரோட ரிஜிடிட்டி மாடுலஸ் தான் n. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். r அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஒயர். l அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த ஒயர். இப்போ ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா t ஸ்கொயர் கிடைக்கும். தட் இஸ் 4π ஸ்கொயர் I by k அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3ல kங்கிற டேர்முக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா, ஸோ ஈக்குவேஷன் 2 ஆன் ஈக்குவேஷன் 3, t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் I by, இந்த டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், pi n r power 4 divided by 2l. ஸோ இந்த பை ஸ்கொயர் பதிலாக ஒரு பை கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸை ரிவர்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்க டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4π I மல்டிப்ளைட் பை 2l டிவைடட் பை n r பவர் 4 அப்படின்னு வரும். ஸோ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8π IL பை n r பவர் 4 வரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படிங்கிறனால n இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு n-க்கு மாற்றி எழுதிக்கலாம். n இஸ் ஈக்குவல் டு 8π IL பை t ஸ்கொயர் r பவர் 4 அப்படின்னு வரும். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். பட் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4ல டி ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த டார்ஷனல் பெண்டுலத்தோட பீரியட் ஆஃப் ஆசிலேஷன், r அப்படிங்கிறது டார்ஷனல் ஒயரோட ரேடியஸ், l அப்படிங்கிறது அதனுடைய லென்த், I அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. பட் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா அப்படிங்கிறது இந்த மெத்தட்ல இப்போ இருக்கக்கூடிய பேராமீட்டர் வச்சு நம்ம அன்னோன். ஸோ இப்போ ஐக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சு அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாதான் இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கான எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகும். ரைட்? ஸோ இப்போ இது வரைக்கும் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பீரியட் ஆஃப் ஆசிலேஷன், ட்விஸ்டிங் கப்பல், இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணி
மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த எக்ஸ்பிரஷன் inadequate டு கால்குலேட் த ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர் யூசிங் டார்சல் பெண்டுலம் மெத்தட். பிகாஸ் இந்த ஒரு பேராமீட்டர் ஐங்கிற பேராமீட்டர் அன்னோன் பேராமீட்டர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணணும். எப்படி பண்றது அப்படிங்கிறது அடுத்த செக்மெண்ட். ரைட், டிட்டர்மினேஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் தி டார்சல் பெண்டுலம். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் moment of inertia. I கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது செகண்ட் பார்ட். இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா டார்சல் பெண்டுலத்துல 3 கேசஸ் கன்சிடர் பண்றோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரு டார்சல் பெண்டுலம் இப்படி எடுத்துக்கிறோம். செகண்ட் கேஸ் அதே டார்சல் பெண்டுலம் பட் இந்த டார்சல் பெண்டுலத்து மேல 2 மாஸ் வைக்கிறோம். 2 ஈக்குவல் மாஸ், சென்டர்ல இருந்து 2 சைடும் d1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல வைக்கிறோம். அடுத்து தேர்ட் கேஸ் இதே டார்சல் பெண்டுலம் எடுத்துக்கிறோம். இப்போ இங்க திரும்பியும் மாஸ் இருக்கு, சேம் மாஸ் m, பட் 2 சைடும் டிஸ்டன்ஸ் வந்துட்டு d2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி 3 கேஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா d is equal to 2 pi square root of I by k. t is equal to 2 pi square root of I by k ன்னு வரும். ஸோ அப்போ t ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா 4 pi square I by k அப்படின்னு வரும். So the equation number 5 வச்சுக்கலாம். செகண்ட் கேஸ்க்கு அதே மாதிரி கண்டுபிடிச்சோம்னா t1 அப்படின்னு வச்சுக்கலாம். So 2 pi square root of I1 by k. So t1 ஓட ஸ்கொயர் 4 pi square I1 by k. இந்த கேஸ்க்கு ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ், இது தேர்ட் கேஸ். தேர்ட் கேஸ்க்கு t2 is equal to 2 pi, இது t1 t2 2 pi square root of I2 by k அப்படின்னு வரும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா t2 ஸ்கொயர் equal to 4 pi square I2 by k அப்படின்னு வரும். ஸோ இப்போ இங்கே இது ஈக்குவேஷன் நம்பர் 6, இது ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போ இங்க I, இந்த I அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும், unknown. ஸோ I வந்துட்டு unknown. பட் இது என்ன ஆக்சுவலா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த டிஸ்க் அபவுட் தி ஆக்சிஸ் ஆஃப் த ஒயர் அப்படிங்கிறதா I வித்தவுட் மாஸ். I1 அப்படிங்கிறது என்னன்னா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த டிஸ்க் about the axis of the wire when the masses are present with a distance d1 from its center. So d1 சென்டர்ல இருந்து d1 டிஸ்டன்ஸ்ல எய்தர் சைடு 2 சைடும் ஒரு மாஸ் ஈக்குவல் மாஸ் வச்சதுக்கு அப்புறம் இந்த டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா I1. இப்போ இந்த இடத்துல நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இந்த மாஸ் எல்லாம் இல்லாதப்ப இருந்த மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அது எழுதிக்கணும். I பிளஸ் இந்த மாஸோட கான்ட்ரிபியூஷன் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா மாஸோட ஆக்சிஸ்ல கண்டுபிடிக்காம அதுல இருந்து ஒரு d1ங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஆக்சிஸ்ல நம்ம மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா கண்டுபிடிக்கிறதுனால பேரலல் ஆக்சிஸ் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணணும்னா என்ன வரும்னா இந்த மாஸோட ஆக்சிஸ்ல மாஸோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா I அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ அந்த மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அபவுட் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த மாஸ் பிளஸ் ஸோ மாஸ் வழியே இந்த மாஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் வழியே இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா பிளஸ் இந்த வெயிட்டோட மாஸ் m and so small m distance between these two axes, so that is d1 அதனோட ஸ்கொயர். இப்போ 2 மாஸ் இருக்கிறதுனால இது 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ I1 எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்கோட
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸ் எதுவும் இல்லாம தட் இஸ் I, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிறகு பிளஸ் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இந்த மாஸால வந்த கான்ட்ரிபியூஷன். பட் நம்ம மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா மாஸோட சென்டர் ஆஃப் மாஸ்க்கு கண்டுபிடிக்கல, ஒரு பேரலல் ஆக்சிஸ்ல கண்டுபிடிக்கிறோம். அதனால பேரலல் ஆக்சிஸ் தியரம் வருது. அதன்படி இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியே போற மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஸ்மால் லைன் வச்சுக்கிறோம். ஸோ பேரலல் ஆக்சிஸ் தியரம் படி ஒரு ஆக்சிஸ் தள்ளி கண்டுபிடிச்சோம்னா இது வழியே போற மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா பிளஸ் தட் இஸ் I பிளஸ் இந்த மாஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆக்சிஸ், அதனோட ஸ்கொயர். ஸோ மாஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆக்சிஸ் ஸ்கொயர் வந்துருச்சு. இந்த டேர்ம் பேரலல் ஆக்சிஸ் தியரத்துல வந்தது. ரெண்டு மாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. இதே மாதிரி செகண்ட் கேஸ்ல I2 இருக்கு. இதுல என்ன டிஃபரன்ஸ்னா டிஸ்டன்ஸ் மட்டும் மாறி இருக்கு. ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம எழுதிடலாம் 2I plus m d2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 8ன்னு வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 9 வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 9 மைனஸ் 8 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா I2 மைனஸ் I1 கிடைக்கும். இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம். ஸோ I பிளஸ் 2I பிளஸ் 2m d2 ஸ்கொயர் மைனஸ் I மைனஸ் 2I மைனஸ் 2m d1 ஸ்கொயர். I எல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தோம்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும்னா 2m d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 10ன்னு வச்சுக்கலாம். இந்த கால்குலேஷன்ஸ் போட்டு பாருங்க. பிறகு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்க இந்த ஈக்குவேஷன் 7ல இருந்து ஈக்குவேஷனை 6 கழிக்கிறோம். ஸோ 7 மைனஸ் 6 ஈக்குவேஷன் 7 மைனஸ் ஈக்குவேஷன் 6 போட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு d2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு 4 பை ஸ்கொயர் I2 பை k, இந்த பக்கம் 4 பை ஸ்கொயர் I1 பை k. ஸோ 4 பை ஸ்கொயர் பை k காமனா எடுத்துட்டோம்னா I2 மைனஸ் I1 இருக்கும். ஸோ 4 பை ஸ்கொயர் பை k எடுத்துட்டோம்னா I2 மைனஸ் I1 அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 11. இப்போ இந்த ஈக்குவேஷன் 11 ஈக்குவேஷன் 5ல இருந்து டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் 5 டிவைடட் பை ஈக்குவேஷன் 11 என்ன கிடைக்கும்னா t ஸ்கொயர் பை t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். t ஸ்கொயர் டிவைடட் பை t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் 4 பை ஸ்கொயர் I பை k. ஸோ 4 பை ஸ்கொயர் I by or 4 pi square by k multiplied by I, then இங்க இருந்து வருது 4 pi square by k multiplied by I divided by இந்த term 4 pi square by k multiplied by I2 minus I1. So இந்த term cancel ஆயிடும். remaining என்ன இருக்கும்னா I divided by I2 minus I1 இருக்கும். This is equation number 12. Right? So இப்போ equation number 12 எப்படி வந்துச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு. So இப்போ இதுல இருந்து நம்ம இந்த டேர்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது I தான். So இந்த ஈக்குவேஷன் I க்கு ரீரைட் பண்ணோம்னா so equation 12 becomes I க்கு ரீரைட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா மீத டேர்ம் I2 minus I1 left hand side போயிடும். So t square into I2 minus I1 இங்க இருந்து மேல போச்சுனாக்க நியூமரேட்டருக்கு போய்டும். இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டர் இருக்குது இந்த பக்கம் நியூமரேட்டர் போய்டும். So I2 minus I1 divided by t2 square minus t1 square வந்துரும். This is equation 13. Right? இப்போ இந்த equation 13 எடுத்துட்டு போயிட்டு equation 4ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு n கிடைக்கும். So n is equal to 8 pi L by t square r power 4. So இந்த I க்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய I சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா t square multiplied by I2 minus I1 divided by t2 square minus t1 square வரும். இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா t2 square கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு I2 minus I1 இருக்கு. பட் I2 minus I1 பதிலா
ஈக்குவேஷன் 10 பார்த்தோம்னா I2 minus I1 equal to 2m d2 square minus d1 square ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ இதை எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை 14 வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 10 in ஈக்குவேஷன் 14. ஈக்குவேஷன் 10 ஆன் ஈக்குவேஷன் 14 போடும்போது n is equal to 8 pi L by r power 4 I2 minus I1 பதிலா I2 minus I1 பதிலா 2m d2 square minus d1 square போட்டோம்னா இங்க 2m d2 square minus d1 square divided by t2 square minus t1 square இருக்கும். So இதை simplify பண்ணோம்னாக்க n is equal to 2 into 8 16 pi ml. So 16 pi ml divided by r power 4 இந்த பக்கம் d2 square minus d1 square by t2 square minus t1 square rhyming இந்த term இருக்கும். So this is equation number 15. So இதுதான் final equation for the calculation of rigidity modulus of the wire using torsional oscillation method. இப்போ இந்த final equation பாத்தீங்கன்னா எல்லா டேர்மே டார்ஷனல் பெண்டலத்தை வச்சு கண்டுபிடிச்சிற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைங்கிறது கான்ஸ்டன்ட், m அப்படிங்கிறது இந்த டார்ஷனல் பெண்டலத்து மேல நம்ம வச்ச மாஸ் இங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா, மாஸ் அது நோன். எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த டார்ஷனல் ஒயர், ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த டார்ஷனல் ஒயர், d2 d1 எல்லாம் வந்து இந்த மாஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சோம் அப்படிங்கிறது, t2 t1 எல்லாம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் தி செகண்ட் கேஸ் அண்ட் தேர்ட் கேஸ். ஸோ எல்லா பேராமீட்டர் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒயர் ஆஃப் லென்த் எல் அண்ட் ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா, சிம்பிளி ஒரு ஒயர் கொடுத்தாங்கன்னா அந்த ஒயரை ஸ்கேல் வச்சு லென்த் மெஷர் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ காஜ் வச்சு அதனுடைய ரேடியஸ் டயமீட்டர் மெஷர் பண்ணி அதுல இருந்து ரேடியஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். பிறகு அதனுடைய ஆசிலேட் பண்ணி விட்டு ரொட்டேட் பண்ணி விட்டு இந்த 3 கேஸ்ல நம்ம அதனுடைய பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் t1 t2 அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்றதா so that we can easily calculate rigidity modulus of the wire. So இந்த வீடியோல ஒரு ஒயருக்கு rigidity modulus torsional oscillation மெத்தட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு வீடியோல வேற ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.